உங்களுக்கு ஒயிட் ஹேர் இருக்கா? அப்போ கவலையே படாதீங்க. இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்க. அருமையான ரிசல்ட்டுங்க. 100% நேச்சரான பிளாக் ஹேர் ரிசல்ட்டுங்க. இந்த 2 ஹேர் பேக்கையும் அடுத்தடுத்த நாள் ட்ரை பண்ணுங்க. நேச்சரான பிளாக் ஹேர் ரிசல்ட்டுங்க. நோ கெமிக்கல், நோ சைடு எஃபெக்ட். ஒயிட் ஹேருக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கக்கா, ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கக்கான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கான டிப்ஸ் தான் இது. என்னோட ப்ரௌன் ஹேர்லாம் பிளாக் ஹேராக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேருங்க. இதுக்கு முன்னாடி நேற்று போட்ட அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஹேர் நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் ரேண்டமாக அப்ளை பண்ணுறதுக்கே எனக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்கள் லேயராக எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா அருமையான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியுங்க. ஆஃப்டர் பிஃபோர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதுதான் வந்து நேற்று போட்ட மருதாணி ஹேர் பேக். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மருதாணி ஹேர் பேக். மருதாணி நார்மலாக பார்த்தீங்கன்னா போட்டோம்னா ஷைனிங்காக இருக்குங்க. இதுவே நீங்கள் அவுரி ஹேர் பேக் போடும்போது கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். ஆனால் கலர் நல்லா பிடிக்குதுங்க. நல்லா அந்த ப்ளூ கலர் பிடிச்சிருச்சுன்னா முடி நேச்சராகவே நல்லா பிளாக்காக தெரியுதுங்க. இது 1 மந்த் வரைக்கும் இந்த கருப்பு கலர் போகிறதே இல்லைங்க. இந்த ரிசல்ட் தான் எனக்கு கிடச்சிருக்கு. 1 மணி நேரம் தாங்க வச்சுருந்தேன். அதுக்கே எனக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருக்குன்னா 2 மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா அப்போ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். அவுரி பொடி எடுத்துக்கோங்க. பச்சை இலையாக போடுறத விட பொடியாக சேர்க்கும் போது எனக்கு என்னமோ ரிசல்ட் டபுளாக தெரியுதுங்க. பொடி சேர்க்கும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்குதுங்க. இது நல்ல ஒரு பிராண்டாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இந்த இதுக்கு வந்து சுடுதண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி இருக்கும், கட்டி இல்லாமல் நல்லா ஃபைனாக கலந்து விட்டுருங்க. ஒரு 1/2 ஹவரில் சூடு ஆறிடுங்க. சூடு ஆறின உடனே உங்களோட முடியல நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட் வச்சா போதுங்க. அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். வெயில் டைமில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா தலைவலி வரும். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. இப்போ இதை வந்து நம்மளோட முடியல அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னோடய தலைக்கு நான் அப்ளை பண்ணது பார்த்தீங்கன்னா நானாகவே தாங்க தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். செல்ஃபாகவே அப்ளை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேறு யாராவது ஹெல்ப்புக்கு வச்சுக்கிறதா இருந்தால் கூட ஹெல்ப் மூலயமா நீங்கள் லேயராக எடுத்துகிட்டு கரெக்டாக ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்கன்னா 100% நேச்சர் ரிசல்ட்டுங்க. நான் வந்து ரேண்டமாக தான் அப்ளை பண்ணணுங்க. அதுக்கே எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிது. கண்டிப்பாக நீங்கள் லேயராக எடுத்து பண்ணும்போது ரிசல்ட் வந்து டூ குட்டாக இருக்குங்க. இதில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரௌன் ஹேர் நல்லா தெரியும். ப்ரௌன் ஹேர் நல்லா தெரியும் பாருங்கள். நான் விரிச்சிட்டு அதை அப்ளை பண்ணும்போது ப்ரௌன் ஹேர் தெரியுதா? இதை வந்து அப்படியே பிளாக்காக மாறிடுதுங்க. நீங்கள் கையாலேயே எடுத்து அப்ளை பண்ணலாங்க. கையிலெல்லாம் கலர் பிடிக்கல. நீங்கள் நல்லா நார்மலாகவே அப்ளை பண்ணலாம். மருதாணி ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஹேர் க்ளீனாக வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மருதாணி ஹேர் பேக் போட்டுட்டு அவுரி ஹேர் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு போடவே கூடாதுங்க. 2க்குமே ஷாம்பு யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.